சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னமோ தானே போலீஸ் ஆயிட்ட மாதிரி எந்த பொறாமையும் இல்லாம என் தம்பி போலீஸ் ஆயிட்டான்னு மூர்த்தி ஊர் ஃபுல்லா சாக்லேட் கொடுப்பான் பாரு. அதுல உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு செலவு பண்ணாலும் கிடைக்காது. சரி, தனியா இருந்து ஜெயிச்சு நீ யார சந்தோஷப்படுத்த போற? அதுல ருசி இருக்குமான்னு யோசிச்சு பாரு. இவ்ளோ நேரம் பேசியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு புரியுமான்னு தெரியல. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா அக்கா வேண்டான்னு நீ உதறலாம், தம்பி வேண்டான்னு இந்த ஜென்மத்துல என்னால சொல்ல முடியாது. என் மனசுல இருக்கிற உனக்கான இடத்த இங்க யாராலையும் நிரப்ப முடியாது. சேர்ந்து சாகலாம், ஆனா இன்னொரு முறை சேர்ந்து பொறப்போமான்னு தெரியல. இந்த பொறப்ப உன்னோட சேர்ந்து அழகாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யோசிச்சு முடிவெடு. அண்ணே, என்னாச்சுண்ணே? யாரோ ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க தம்பி. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் தனியா பேசணும். விக்னேஷ், நடந்த எல்லா பிரச்சனையும் நான் கேள்விப்பட்டேன். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. ரெஸ்ட் எடுத்தாலாம் சரியாயிடும். சரி, ஓகே. நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க. ஷூர் பிரதர். தேவி, உன்னோட ஒரு நல்ல வெல்விஷரா உன்கிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க. நான் சொல்றது கேட்டு கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசி. உன் அண்ணன் மூர்த்தி தங்கச்சிங்க மேல உசிரிய வச்சிருக்காரு. அதுவும் உன் மேல அவரு தனி பாசம் வச்சிருக்காரு. அதனாலதான் என் புருஷனை போட்டு அடிச்சாரா? தேவி, சத்தியமா சொல்றேன், இது உன் அண்ணன் பண்ணல. அப்போ என் புருஷன் போய் சொல்றாருன்னு அவர் மேல பழி போடுறீங்களா? இல்ல தேவி, உன் குடும்பத்தை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மூர்த்தி பேரை பயன்படுத்தி யாரோ பண்ண சதிதான் இது. சாரிங்க, என்னால இந்த கதையெல்லாம் நம்ப முடியாது. அதான் அந்த குடும்பத்தோட சங்காத்தமே வேணான்னு ஒதுங்கிட்டேல்ல, அப்புறம் எதுக்காக என்ன இரிட்டேட் பண்றீங்க? யார் தேவி அந்த குடும்பம்? உனக்கு ஒரு பிரச்சனைனா உசிரே போற மாதிரி துடிக்கிறவங்களா இப்போ உனக்கு வேத்தாள் ஆயிட்டாங்களா? தேவி, பழச மறக்க கூடாது. நான் எதையும் மறக்கல. அக்கா வேணான்னு நானா சொல்லல. அவங்களுக்கு எல்லாரையும் விட மூர்த்தி அண்ணாதான் முக்கியம். சரி, முக்கியமாவே இருக்கட்டும். அதுக்குன்னு கையில் நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டியா? என் புருஷனை அடிச்சவரை ஒசத்தி வச்சு பேசும்போது என்னால எப்படி அக்கான்னு உறவு கொண்டாட முடியும்? என் தங்கச்சியை கொடுமைப்படுத்தினா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு உன் மாமியார் கிட்ட போராடணும் உன் அக்கா வேண்டாமா? ஏங்க, அக்கா என்ன உங்க கூட தனியாவா நிச்சயம் பண்ண போறாங்க? அந்த குடும்பத்தோட மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் எப்படிங்க அந்த வீட்டாளுங்களோட நிச்சயத்துக்கு வருவேன்? இங்க பாருங்க இழு, நீங்க என் வயித்துல வளர்ற குழந்தைய காப்பாத்துனீங்கிறதுனால உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அதை குறைச்சுக்காதீங்க. தேவி, கோவப்படுறது தப்பு இல்ல, ஆனா எதுக்காக கோவப்படுறோம், யாரு மேல கோவப்படுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு கோவப்படு. தங்கச்சின்னு உருகுற மனுஷன் எப்படி அவ புருஷன் மேல கை வைப்பாரு? இது வரைக்கும் என் அண்ணன் என் புருஷன் மேல கை வச்சதே இல்லையா? ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு மூர்த்தி ஒன்னும் கொலகாரம் கிடையாது.
கொலகாரனால கூட தங்கச்சி கதறத தாங்கிக்க முடியாத. அப்ப மூர்த்தி மட்டும் எப்படி உன் புருஷனை ஆள் வச்சு அடிச்சிருப்பாருன்னு நம்புற? என் அண்ணனை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம்? ஆனா நான் என் அண்ணனை பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். முன்கோவும் ஒரு சின்ன விஷயம்னா கூட டென்ஷன் ஆகுறது தான் அவரோட கேரக்டர். என்னோட மாமியாரு கையலக்காவையும் அம்மாவையும் இதுதான் வார்த்தைன்னு இல்லாம அவதூறா பேசிட்டாங்க. அது மன்னிக்க முடியாத தப்புதான். அதுக்கு ஏன் புருஷன் என்னங்க பாவம் பண்ணாரு? அந்த அடியாளுங்க அடிச்ச அடியில இவருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் உசுரோட இருந்திருப்பேனா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டேன் தேவி, சாரி மான போட்டோ முன்னாடி அழறதுல என்ன யூஸ் இருக்கு? நான் இந்த கோவம் வேணான்னு பல நாள் கெஞ்சிருக்கேன். என் புருஷனை அடிச்சப்பெல்லாம் அண்ணன் இன்னைக்கு தெரிஞ்சிருவாரு, நாளைக்கு மாறிடுவாருன்னு பல நாள் என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஆனா அப்படி நின்னது தப்புன்னு இப்ப ஃபீல் பண்றேன். முதல் தடவை மூர்த்தி அண்ணன் என் புருஷன் மேல கை வச்சப்பயே நான் ஆக்ரோஷமா கத்தி இருந்தா இப்ப விக்னேஷ் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டாரு. எங்க அண்ணனுக்கு அவரோட கோவம் தான் முக்கியம். பேச்சுக்கு மட்டும் தங்கச்சிதான் உலகோட சீனை போட்டுட்டு இருப்பாரு. ஆசத்துக்கு அடி பணிஞ்சு போனேன்ல, அதான் அடியாளுங்களை வச்சு என் புருஷனை அடிச்சிருக்காரு. இல்ல தேவி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்ல, நான் எல்லாரையும் சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். வெளியாளுங்க என் புருஷன் மேல கைய வச்சிருந்தா அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். இப்படி சொந்த அண்ணங்கிறதுனால மட்டும்தான் கத்துறதோட நிப்பாட்டிட்டேன். எப்படி வலிக்குது தெரியுமா? சொந்த அண்ணனுக்கே என்னோட ஃபீலிங்ஸ் புரியல. யாரோட எதிர்க்கிறேன்னு என் அக்கா என்னையே திட்டுறாங்க. நான் இப்படி என் குடும்பத்தால கஷ்டப்படுவேன்னு என் கனவுல கூட நினைக்கல. வேண்டாம் தேவி, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தப்பா ரியாக்ட் பண்ணாத. மூர்த்தி யாரு, அவர் உனக்காக என்னென்ன பண்ணிருக்காருன்னு மனசுல இருந்து கொஞ்சம் யோசி. ஏன் தேவி, உன் மாமியார் உன்னை ரூம்ல போட்டு அடைச்சி மூச்சு பேச்சு இல்லாம மயக்கத்துல இருந்தல்ல, அப்ப யாருன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுனா? அப்படிப்பட்ட அண்ணன் உன் புருஷனை நீ இழந்து நிக்கணும்னு நினைப்பாரா? கொஞ்சம் லாஜிக்கா யோசி தேவி. ஐயோ போதும். மூர்த்தி அண்ணன் என் புருஷனுக்கு பண்ண தப்ப புரிஞ்சுக்காம அவர் செஞ்ச நல்லதை மட்டும் பேசி அவரை நியாயப்படுத்தாதீங்க. அக்கா அவருக்காக சப்போர்ட் பண்ணதாலதான் அந்த குடும்பமே வேணான்னு விலகி இருக்கேன். இப்ப நீங்க அட்வைஸ் பண்றதால என் மனசு மாறாது. ஓ அப்படியா? உன் அக்காவும் வேண்டாம், மொத்த குடும்பமும் வேண்டாம், உன் ஹஸ்பண்ட் விக்னேஷ் மட்டும் போதும், அப்படிதானே? என்ன தேவி இப்படி இருக்க? நான் உன்னை என்னென்னமோ நினைச்சேன். அப்புறம் உனக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்?